சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். டே அரவிந்து, நீ தேவையில்லாமல் மதுவை பிடிச்சி இதில் இழுத்து விடுறேன்னு நினைக்கிறேன். டே தேவையில்லாமல் நான் ஒன்றும் அவளை பிடிச்சி இழுத்து உள்ளடா, எல்லாம் தேவையோட தான் இழுத்து விடுறேன். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த ஸ்டோரிக்கு பிள்ளையார் ஸ்டோரியே அவள் தான்டா, அவளை வச்சு தான்டா மூவி ஆக போகுது இனிமேல் கதை. நீ என்ன சொல்ல வரங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. தலையும் புரிய மாட்டேங்குது, வாலும் புரிய மாட்டேங்குது. நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்க. என்னன்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுடா. புரிகிற மாதிரி தானே சொல்லிடுவோம். கரெக்டாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு, எனக்கு, ஆதிக்கு எல்லாருக்கும் அப்ராடில் ஒர்க் கிடச்சிருந்தது தெரியும்ல? ஆமாம், கிடச்சிருந்தது. அதான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னியே. நீங்கள் போனதுக்கப்புறம் நான் எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். சரி. அப்போது கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. புரியல, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சுடா, கொஞ்சம் வர முடியுமோன்னு உங்ககிட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், 4 ரோட்டில் ஏதோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். அதான் ஃபேஸே சரியாக பார்க்க முடியலடா. ஏன் 5 வருஷமாக நீனும் கோமாவில் இருந்தியா? அவள் தான் பழசமாக இருந்துட்டா, சரி ஓகே. நீ என்ன கோமாவில் இருந்த? சும்மாடா மச்சான், சும்மா சொன்னேன், ஞாபகம் இருக்குது, அதான் கேட்டேன்ட்டு. ரொம்ப நாளையாக சீரியஸாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்கா, அதான் கொஞ்சம் காமெடி பண்ணலான்னு. உன் காமெடியில் தீயை வச்சு கொடுத்து. டேய் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா, முதல்ல காதலை வாங்கு. சரிடா மச்சான், சொல்லு. கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அதில் கூட இன்னொரு ஆள் இருந்துச்சு, சரியா? அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாண்டா மச்சான், தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சிங்கிறது உனக்கு தெரியும், சரியா? ஆனால் அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு மதுவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது பழசெல்லாம் மறந்துட்டா. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சேடா. சொல்கிறத முழுசா காதில் வாங்க, முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி பேசாத. சரி சொல்லு. அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதை மறந்தா போயிரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சாரி 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்தது போயிரு. அவள் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அடுத்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இடையில உள்ள எல்லாத்தையுமே மறந்துட்டா. அது ஒன்று தாண்டா இப்போ பிரச்சனையே எனக்கு. என்னடா சொல்ல வரேன்னு சரியாக புரியல. முதல் ஆக்சிடெண்ட்லேருந்து 2வது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்குள்ள அது இடையில உள்ள 2 வருஷத்துக்கு உள்ளதை எல்லாத்தையும் முழுசாக மறந்துட்டா. எனக்கு அது ஒன்று தான் பிரச்சனை. அதுக்கு அவளுக்கு அந்த ஞாபகம் மட்டும் இருந்துன்னா வச்சுக்கேன், இது எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர்ஸ் யாருங்கிறது இன்றைக்கி நான் முடிவு பண்ணியிருந்திருப்பேன். புரியுது மச்சான், அவன் நிலமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவள் பொண்ணுடா, எல்லாத்தையும் அவன் மைண்ட்லேயே வச்சு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பாவம், அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. டே எனக்கு எல்லாம் புரியுதுடா, மறந்தது ஒன்றும் அவள் தப்பு கிடையாது. அவளை ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்ல சொன்னது யாருங்கிறது எனக்கு டவுட்டு. ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சுட்டு 2வது ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்ல சொன்னது யாருங்கிறது எனக்கு தெரியணும். சரிடா, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் கூட நான் இருக்கேன், சரியா? அவளுக்கு எப்படியாவது பழசை ஞாபகப்படுத்தலான்னு பார்க்குற, முடிய மாட்டேங்குதுடா. 2வது அவளை கொண்டு போய் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிச்சாலுமே அவங்க சொல்கிற ஒரே பதில் என்னன்னா, எந்த நேரம் வேணாலும் ஞாபகம் வரலாம். ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வருங்க நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து வேற ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே முடிவு பண்ண மச்சான். நீ சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான்டா, நான் தப்பு சொல்லல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அரவிந்த் எங்கடா இருக்க? ஐயோ டே, மது வந்திருக்காடா. என்னடா அவள் ஆள் இல்லை, வாடா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுன்னு. இப்போ எனக்கே தெரியாமல் அவளை வர சொல்லிட்டியா? கிறுக்கு பயில, நான் ஒன்றும் அவளை வர சொல்லடா. இப்போ தாண்டா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போடி, நாளைக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இப்போ தாண்டா அனுப்பி வச்சேன். எனக்கே காதில் பூ சுற்றலான்னு பிளான் பண்ணுறேடா மச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. டே நம்புடா, சத்தியமாடா. உன் நம்பிக்கை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா தம்பி. அட புறம்போக்கு நாயே, நம்பி தொலைடா. சத்தியமாக நான் அவளை வர சொல்லலை. இப்போ தான் பேசி
நீ போடி, நாளைக்கு நான் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாளைலேருந்து உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ தானே அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்து உனக்கு கால் பண்ணி வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பான், அவ்வளோதான். ஏன் வந்தேன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனைன்னு கூட தெரியலடா. இல்லை மச்சான், நான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, அவள்கிட்ட பேசிட்டு கூப்பிட அப்புறமா நான் வரேன். சரிடா மச்சான், நீனு கிளம்பு. அவன் நீ இருந்தால் கொஞ்சம் கலகலன்னு மனசு விட்டு பேச மாட்டான். மனசுக்குள்ளேயே வச்சு அமைக்கி அவளுக்குள்ளே எது பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருவா. இன்னைக்கு கிளம்பு, அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு உன்னை நான் கூப்பிட்றேன். சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன். ஏன் ஒரு மாதிரி வந்துடுங்க, என்ன பிரச்சனை? வாடி, உன்னை இப்போ தானே வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னாச்சு, எது பிரச்சனையா? அது அது வந்து என்னடி அது வந்து இது வந்து இழுத்துட்டு இருக்க? எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசு. இல்லை கொஞ்சம் என்னம்மா, இரு நான் வரேன். என்னம்மா, ஏன்டா அப்படி கை கால் நடுக்குது? என்னடா ஆச்சு? சொல்லுடி, என்னடி ஆச்சு? ஏன் அப்படி பயப்படுற? ஏன் அப்படி அழுதுட்டு பதட்டமும் ஓடி வந்திருக்கு? எப்படி வேர்க்குது பாருங்க. இல்லை அரவிந்த், நீ கொண்டு வந்து என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டியா? நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டதும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தேன். அப்போ ஒரு கனவு வந்தது. எனக்கு புரியல, கனவுனா என்ன கனவுடி? எனக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கனவு கண்டியா? டேய் வாய மூடுற, அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடி கனவு கண்டது, சொல்லுடி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடியா? இது தெரிஞ்சு பேசுகிறாளா இல்லை தெரியாமல் பேசுகிறாளான்னு தெரியலையே. கனவு கிணவுன்னு சொல்கிறா. 4 வருஷம் இல்லைடா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். இல்லை அரவிந்த், நான் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுக்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் நாங்கள் 2 பேர் ஜோடியாக வந்தோம். இவ தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்னு தெரியலையே. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்னா இப்போ நானும் அபி அதை தானே பேசிகிட்டு இருந்தோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதான் தெரியலம்மா, அதுக்கப்புறம் தான் க்யூர் ஆகி நல்லா தானே இருக்க. அது இல்லைடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை பார்க்கலையேடா. பார்த்தா தானே எனக்கு தெரியும். நான் உங்கள் அப்பாட்ட வந்து நான் வேலைக்கு சேரும்போது நீ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு காரில் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தா அரவிந்த். இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். இதில் மட்டும் நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இருக்க ஆரம்பம். சொல்லுமா, காரில் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா யார் இருந்தா? நானும் ரொம்ப நேரமும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் பஸ்ஸை காணும். தெரியல எவ்வளோ நேரம் ஆகுன்னு. ஏய் ஏய், யார் யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? பதில் சொல்லிட்டு போ, யார் நீ? நீ முதல்ல இங்கே நிற்காத, சீக்கிரமாக உன் ஹாஸ்டலுக்கு போயிடு. ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. எனக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? என்ன பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு போகிறேன். யார் நீன்னு சொல்லிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், சரியா? இப்போதைக்கு முதல்ல நீ ஹாஸ்டல் போ. இருக்க பிரச்சனை பெருசாகிட போகுது. கிளம்பு. யாருன்னு சொல்லிட்டு போ. இப்போ நான் யாருன்னு சொன்னால் உனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கே நீ எவ்வளோ நாள் நிற்கிறியோ அவ்வளோ நாள் உனக்கு தான் பிரச்சனை. சீக்கிரம் கிளம்பிடு. நில்லு, போய்கிட்டே பேசிகிட்டு தான் எனக்கு என்ன தெரியும். நில்லு, வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பாய், நான் வரேன். அவள் யாரா இருப்பா? என்ன மாதிரியே இருந்தாலே. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோமா? ஒரு டைம் மீட் பண்ணதுக்கே எனக்கு பைத்தியம் பிடிச்ச போய் நிற்கிது. அம்மா, அம்மா, தலையை வலிக்குது அம்மா. பாஸ் சொல்லுங்க பாஸ், அந்த பொண்ணை நான் தூக்கிட்டேன். கவலைப்படாதீங்க பாஸ், அவளை கடத்தினது யாருமே பார்க்கல. இன்னைக்கு ராத்திரி தான் இவளோட கடைசி ராத்திரி. இவளோட தலையெடுத்து நாளைக்கு மாறிடும். வண்டி நிப்பாட்றா. யார்டா நீ? என்ன எங்கடா கூட்டிட்டு போற? நிப்பாட்றா. என்னை விடு, என்னை விடு.
என்னை விடு உன்ன. அங்க என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை பாஸ், அவ திடீர்னு கண்ணு முழிச்சிட்டா. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி சரி, நான் சொல்றத மட்டும் செய். என்ன பாஸ் செய்யணும்? யாரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் முதல்ல அவளை கொன்னுடுடா. ஓகே பாஸ். ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலையே? திரும்பவும் நீயா? உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், நான் தான் உங்ககிட்ட அப்பயே எச்சரித்துட்டு போனல, இங்கே நிற்காத, நித்திக்கு சீக்கிரம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போ, எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பேசலான்னு சொன்னா இல்லையா? ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற நீ ஏன் சொல்கிற, எதுக்கு சொல்கிறேங்கிறதே எனக்கு புரியல. நீ சீக்கிரம் ஹாஸ்டல் போயிடுன்னு சொன்னேன். ஒரு வேளை பனி பெய்யுது, அதனால தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய சிக்கலாகும் எனக்கு எப்படி தெரியும்? சரி வா, இங்கே ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டாம். வா, நான் உன்னை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துறேன். உன்னை காப்பாற்ற தான் நான் வந்திருப்பேன். வா போகலாம். நீ ஓகே தானே? என் பேர் மகிழினி. என் பேர் மதுமிதா. ஷப்பா, அவங்க என்ன தான் தேடி வந்திருக்காங்க. அவங்க கடத்த வேண்டியது என்ன தான். நீ பார்க்க என்ன மாதிரி இருக்கிறதுனால நான் நினச்சி உன்னை கடத்திட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது. நான் உன்னை ஹாஸ்டலில் இறக்கி விட்டுறேன். நீ அங்கே பத்திரமா இரு. இந்த விஷயத்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு ஓகே தானே? ஆல்ரைட், ஓகே தான். கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கண்ணே. சரி ஓகே, பிடிச்சிக்கிறேன். ஏய், காரை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், பின்னாடி காரை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா கூட மிரர் வழியாக பின்னாடி பாரு. நீங்கள் என்னையே ஏமாத்திட்டு போனால் நான் விட்டுருவேன். அதை வந்துக்கிட்டே இருக்கேன். இந்தா, கொஞ்சம் சீக்கிரமாக கால் பண்ணு. பாஸ்வேர்டு என்னது? பாஸ்வேர்டு 1121. யாரை கால் பண்ணுறது? கான்டாக்ட் போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு சீக்கிரமாக கால் பண்ணு.